அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் இப்போ சுக்கிர உரையில் இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுங்கள். இந்த பரிகாரம் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனை, வறுமை, அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை, நோய் எதுவாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக அது சால்வ் ஆகிடும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும், நீங்கள் உங்கள் பிரச்சனை தீரும். ஸோ அது வெள்ளிக்கிழமையில் நம்ம பண்ணுறது அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் அதீத வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது அம்மனுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ அதனால் தான் வெள்ளிக்கிழமையில் பண்ணுறோம். அதுவும் முக்கியமாக இந்த சுக்கிரம் வரையில் இரவு பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து 9 மணி அந்த டைமுக்குள்ளே இந்த சின்ன பரிகாரம் பண்ணிவிடுங்க. இதை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, வேலை கிடைக்கணும், சம்பள உயர்வு வேணும், தொழில் ரொம்ப விருத்தியாகணும், தொழிலில் நல்ல வருமானம் இருக்கணும், எந்த தடையும் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும், நிம்மதி இருக்கணும், இப்படி உங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஃப்ரைடேஸில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தெய்வசக்திக்கு உகந்தது. மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நம்மளோட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். அந்த பண பிரச்சனை சால்வ் ஆனாலே மோஸ்ட்லி நம்ம நிறைய கிளியர் ஆகிடுவோம். ஸோ அதனால் இரவு 8 to 9 அந்த சுக்கிர உரையில் இந்த பரிகாரம் பண்ணுங்கள். என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 6 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மிளகு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது 2 மட்டும்தான். இது 2 எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வராகியை முன்னாடி நல்லா வேண்டிக்கோங்க, மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு, இந்த காரியம் எனக்கு கை கூடணும், என் பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படி சொல்லி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அந்த 6 பிரியாணி இலையும் 6 மிளகையும் ஒரு தீப கொலுசில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சுருங்க. பச்சை கற்பூரம் இல்லைன்னா நார்மல் உங்கள் வீட்டில் என்ன கற்பூரம் இருக்கோ அதை வச்சுருங்க. வச்சுட்டு அந்த தீப கொலுசில் ஒரு தீபம் ஏற்றிடுங்க. அந்த 6 பிரியாணி இலை 6 மிளகு வச்சு மேலே கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றிடுங்க. தீபம் ஏற்றிட்டு வீடு முழுக்க காமிச்சிட்டு வந்துடுங்க. உங்கள் வீட்டில் எந்த இடமும் கேப் இடாமல் உங்கள் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வந்துடுங்க. அந்த புகை வீடு முழுக்க பரவணும். அப்படி வீடு முழுக்க அந்த புகை போகும்போது கடவுளுக்காக அந்த மனதார வேண்டிக்கிட்டு அந்த தீபம் ஏற்றிருக்கீங்க, அந்த வீடு முழுக்க காமிக்கும் போது வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில் ஏறிடும். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் வீட்டில் இருக்கும். எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் சரி, கிரகங்கள் சரியில்லை, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, எதனா பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேறிடும். வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணுறதுனால மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடு முழுக்க அந்த தீபத்தை காமிச்சிட்டு வந்துடுங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். ஃப்ரைடேஸில் இதை பண்ணுறது ரொம்ப சிறந்தது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.